ஹலோ ஹாய், வெல்கம் டு பெபின்ஸ் ஆட்டோ டெக். இன்றைக்கி நம்ம தார் வெஹிக்கிளோடைய எல்லா ஃபீச்சர்ஸையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, இந்த சென்டர் பட்டனுங்க பார்க்கிங்கில் இருந்தால் நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக. அதேமாதிரி டோர் லாக் பண்ணிங்கன்னா சவுண்டு கேட்காது. ஒரு டோர் சரியாக லாக் ஆகாமல் லாக் பண்ணினீங்கன்னா தான் பீப் சவுண்டு கேட்கும். இப்போ சவுண்டு வேணும் அப்படின்னா லாக்கையும் இந்த ஸ்டார் பட்டனையும் ஒரே டைம் அமுத்துங்க, சவுண்டு வரும். சவுண்டு வேண்டாம், லைட் மட்டும் வேணும்னா லாக்கையும் ஸ்டாரையும் திரும்ப அமுத்துங்க, இப்போ சவுண்டு வராது. இப்போ சரியாக டோர் லாக் ஆகலைன்னா லைட் மட்டும்தான் எரியும் உங்களுக்கு 5 டைம். இப்போ இந்த சென்டர் பட்டனை அமுத்துனீங்கனால என்ன ஆகும் அப்படின்னா லைட் மட்டும் அடிக்கும், சவுண்ட் வராது. டயர் ப்ரெஷர் 34 PS வச்சுக்கோங்க எல்லா வீல்லையும். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணுங்க, இங்கே மேலே இது பண்ணிக்கோங்க. இந்த சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோப் இருக்கும் பாருங்க. இந்த ரோப் இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம், இழுத்தீங்கன்னா ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் இருக்கு, எவ்வளோ வேணாலும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். உள்ளே இருந்தும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். உள்ளே இருந்தும் இந்த இங்கே ரோப் இருக்கு பாருங்க, உள்ள இருந்து நீங்க ரிக்ளைன் பண்ணிக்கலாம். 2 சீட்டையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இழுத்தீங்கன்னா ஃபோல்டு ஆகிடும். இதுக்கு மேலே லக்கேஜும் வச்சுக்கலாம் நீங்க. அதே மாதிரி ஜாக்கி இங்கே இருக்கு, ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஜாக்கி இருக்கு. அப்புறம் அது மேல தூக்குறது இங்க வச்சு தூக்கி. டீசல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது கீழே தான் பண்ணோம், அங்கே எதுவும் முன்னாடி லேச்செல்லாம் இருக்காது. இதை திருப்பிக்கங்க. உள்ளே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பெட்ரோல்னு சொல்லிங்க. டீசல்னால் டீசல் இருக்கும், பக்கத்தில் அதுக்கு ஏர் ப்ளோ ஆயில் கொடுத்துருப்பாங்க. இது பெட்ரோலு, கேர்ஃபுல்லாக அடிச்சுக்கணும் நீங்கள். சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இது கீழே இப்படி. அதே மாதிரி மேலே இதை வந்து ரிக்ளைன் பண்ணுறது, மேலே பின்னாடி சாய்க்கிறது சீட்டை. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கம்பி இங்கே இருக்கும் உங்களுக்கு, முன்னாடி கம்பி இருக்கும். ரைட்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க, லெஃப்ட் ரைட்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். லெஃப்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க, 4 பக்கம் இப்படி ஜாய்ஸ்டிக் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னர் மிரர் ரைட், இந்த புள்ளி வந்து ரைட்டில் இருக்கணும். 4 பக்கம் ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் வச்சிங்கன்னா நியூட்ரல் பொசிஷன். ஸ்டேரிங் டில்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க லிவருங்க. இந்த லிவரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு லாக் பண்ணிக்கணும். இதுதான் லாக்குங்க. இதுக்குள்ளே இங்கே இருக்கும், நீங்கள் பெருவரில் இப்படி இங்கேருந்து விடுங்க, கீழே டவுன் பண்ணிக்கோங்க. ரைட். ஏசி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ப்ளோயருடைய கண்ட்ரோலு. ஃபேஸ் வேணுமா, லெக் அண்ட் ஃபேஸு, லெக்கு மட்டும். மிஸ்ட்டு ஃபுல்லாக முன்னாடி பாம் ஆயிடுச்சுன்னா முன்னாடி மிஸ்ட்டு. இது வந்து ரியர் டீஃபாங்க, பேக் கண்ணாடி. ஏசி போடும்போது கம்பல்சரி ஏசி இந்த ரீசர்குலேஷன் ரெண்டுமே ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் மேக்ஸிமம் கூலிங், இது மினிமம் கூலிங். ரொம்ப கூலிங் அதிகமாக கம்மி பண்ணிக்க. இந்த பக்கம் ஹாட்டுங்க, இந்த ஹாட்டு போடும்போது ரெண்டையுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஏசியும் ஆஃப் பண்ணிடணும், ரீசர்குலேஷன் ஆஃப் பண்ணிடணும். கூலிங்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேன் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது 3 வந்து சுவிட்ச் கிடையாது, வார்னிங் இண்டிகேஷன். ஏர் பேக் ஆனில் இருக்கான்னு இங்கே லைட் எரியும் உங்களுக்கு. ஏர் பேக் ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம், அது செட்டிங்ஸில் போய் பண்ணணும். சீட் பெல்ட் வார்னிங். ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு ஹசார்டுங்க. இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்குறக்கு. இதை நீங்கள் இதில் லைட் இண்டிகேஷன் லைட் இல்லைங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆனில் இருக்குன்னு சொல்லி இஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். ஆஃப்னா மட்டும்தான் இந்த இடத்துல அந்த இண்டிகேஷன் வரும் உங்களுக்கு. ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், கீழே மலையெல்லாம் இறங்குறீங்கன்னா கிரிப்பாக பிடிச்சிட்டு வரும். 40 km ஸ்பீடுக்குள்ளே இதை ஆன் பண்ணிக்கலாம். டோட்டலாக டோர் லாக், ஸ்பீடாக 20 km ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னாவே லாக் ஆகிடும். இல்லாட்டி மேனுவலாக லாக் பண்ணுறீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். கீழே பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் ஒன்று இருக்குது, அடாப்டர் 12 volt
மல்டிபிள் சார்ஜர் அடாப்டர் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பவர் விண்டோ சுவிட்சஸ் இங்கே இருக்குது, இது ரெண்டு மட்டும். இதில் வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸு. இது வந்து 2 வீல் டிரைவு 4 வீல் டிரைவ் சுவிட்ச் இருக்குது, கியர் இருக்குது. இந்த கியர் வந்து நீங்கள் இந்த கியர் மாற்றும்போது இந்த கியர் நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ரன்னிங்கில் போகும்போது பண்ண வேண்டாம். இந்த 2H வந்து எல்லா இடத்துக்குமே 2Hலேயே நீங்கள் மேக்ஸிமம் வண்டி ஓட்டிக்கலாம். 4H வந்து ஆஃப் ரோடு போகிறீங்கன்னா 4H யூஸ் பண்ணுங்கள். கிளச்சு நல்லா ஃபுல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4Hக்கு போனீங்கன்னாவே 4Hோட இண்டிகேஷன் இதுதாங்க. 4Hல நீங்கள் நான் ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டுறீங்கன்னா 4H யூஸ் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் இருக்குது, நியூட்ரல்னா ப்ரெஸ் இப்படி பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் கொண்டு வாங்க. 4 லோ, 4 வீல் டிரைவ் லோ. இது வந்து நீங்கள் ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டுறீங்கன்னா 4 வீல் டிரைவ் லோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 10 to 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கலாம். இது நியூட்ரு ப்ரெஸ் பண்ணி 4H, இது 2H. ப்ரெஸ் பண்ணி 2H 4H நியூட்ரு 4 லோ. 2H எல்லா நம்ம நார்மல் டிரைவிங்க்கு 2Hல தான் இருக்கணும். 4H வந்து ஆஃப் ரோடு, அவ்வளோதான் 4Hங்க. ப்ரெஸ் பண்ணி நியூட்ரு. லோ வந்து ரொம்ப கிளேயில் மாட்டினா சேரு சகதியில் மாட்டிச்சுன்னா 4 லோ. ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுங்க. இதில் இருந்து இதை போட்டிங்கன்னா 4 வீல் டிரைவ் லோ. 4 வீல் டிரைவ் லோக்கு வந்து லோ. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கியரை ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேத்தை விட்டு வெளியே வந்துடும். இதில் வந்து ஓவர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ண வேண்டாங்க. திரும்ப மாற்றுறது இங்கே பார்த்துக்கோங்க. நியூட்ரலேருந்து 4H போகிறதுக்கு மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ்ஸு 4H 2H. இதுதாங்க கியரோட இது 4 வீல் டிரைவ் ஓடுது. இந்த ஸ்டியரிங் வீலில் வந்து இந்த வாய்ஸ் கமாண்ட் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இது எதுக்காக அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஆடியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே லிசனிங்னு கேட்கும். டியூன் 93.5. Command not recognized. Please repeat. Tune 93.5. Tuning 93.5. அதே மாதிரி திரும்ப இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ளூடூத் ஆடியோ. Bluetooth device not paired. VR session ends. கமாண்ட் மூலமா நீங்க எல்லாத்தையும் ஆடியோவை மாத்திக்கலாம். ரேடியோவா யூஎஸ்பியா ப்ளூடூத்னு சொல்லி மாத்திக்கலாம். இது 3 க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. க்ரூஸ்ங்கிறத நீங்க ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே போய் செட் பண்ணுங்க. செகண்ட் கியர் வந்து யூஸ் பண்ணலாம். 60க்கு மேலே போயிட்டு இந்த ப்ளஸ்ஸை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஆக்டிவேட் ஆச்சுன்னா க்ரீன் கலர் லைட் உள்ளே எரியும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துருங்க. இதை ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸுக்கு 2.5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அமுத்தி பிடிச்சிக்கங்க, இப்படி ஹோல்டு பண்ணுங்க 10 செகண்டு. 10 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். யாராவது வந்துட்டாங்கன்னா சடனாக பிரேக் அப்ளை பண்ணுங்க, கட் ஆகிடும். அல்லது கிளச் அமுத்துங்க, டீஆக்டிவேட் ஆகிடும். அல்லது இந்த பட்டனை அமுத்துங்க, டீஆக்டிவேட் ஆகிடும். டீஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப பழைய ஸ்பீடு வேணும்னா இந்த ரெஸ்யூம் ப்ரெஸ் பண்ணுங்க, பழைய ஸ்பீடுக்கு வந்துடும். இது வந்து ரைட் சைடில் இருக்கிற மவுண்ட்ல இருக்கிறது க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வாய்ஸ் கமாண்ட். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். வால்யூம், எஸ்ஆர்சி சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரேடியோவா யூஎஸ்பியா ப்ளூடூத்தா அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லிக்கலாம். நீங்கள் இங்கேயும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். இது வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. அப்புறம் இதை வந்து நெக்ஸ்ட் எஃப்எம்முக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மாறுது பாருங்கள். இந்த பட்டன் இப்படி அமுத்த இங்கே மாறுது பாருங்கள். அமுத்தி பிடிங்க, சீக் ஆகிக்கும். நீங்கள் இந்த சீக் பட்டனை வந்து இங்கே வந்து இதையும் டச் பண்ணாலும் ஆகிடும். அமுத்தி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா சீக் ஆகிடும். இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதை அமுத்தி பிடிச்சிங்கனாலும் அங்கே சீக் ஆகுது பாருங்க. அப்போ ஆடியோ கண்ட்ரோலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டியரிங் வீல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆடியோ கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆஃப் ஆயிரும்.
திரும்ப ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆன் ஆயிரும். இது வந்து ஹோம் பட்டன். ஹோம் பட்டன் இதில் ஹோமில் ரேடியோ, ஃபோன் கனெக்ட் பண்ணுறது, இன்ஃபோ. இதில் என்னன்னா இருக்கிற டீசலுக்கு நமக்கு ஃபியூல் இன்ஃபோ இருக்கு பாருங்க. ஃபியூல் இன்ஃபோ இங்கே இருக்குது. ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் கிடச்சிருக்கு இதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி இது வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிளார் அடிக்குதுன்னா இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஃபேவரட்டாக வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டச் பண்ணுங்கள், ஸ்வைப் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் மீடியா, ரேடியோ, அட்வென்ச்சர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆஃப் ரோடு ஓட்டுறீங்கன்னா இந்த மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, எந்த கியரில் போகிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கார்ப்ளே, ஃபோனு, கார் இன்ஃபோ, செட்டிங்ஸு, மேனுவல். இந்த மேனுவலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வண்டியோட ஃபீச்சர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா மேனுவலில் போனீங்கன்னா வீடியோ டெமோ எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸில் போகிறோம். வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸில் வந்து இந்த ட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESP எல்லாத்துக்கும் வீடியோ டெமோ இருக்கு. அப்போ ஹோம் பட்டனுக்கு போயிட்டு நீங்க ஹோம் பட்டனுக்கு போறீங்க, மேனுவலுக்கு போறீங்க, வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு, எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. எல்லாம் எப்போ டவுட் வந்தாலும் மறந்துட்டீங்கனாலும் இங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஹோம் பட்டனில் இது ஃபேவரட்டுங்கிறது வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ஃபேவரட்டாக வச்சுக்கலாம். இப்போ எது வேணுமோ, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அடிக்கடி நம்ம என்ன பார்ப்போம், சவுண்டு இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதை ஃபேவரட்டாக வச்சுட்டிங்கன்னா போதும். இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஃபேவரட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஈக்குவலைசர் வேணும்னா இதை அமுத்தி பிடிக்கணும் நீங்கள், ஸ்டார் பட்டனை. இப்போ பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா ஃபேவரட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செட்டிங்ஸில் சவுண்டு நம்ம வச்சுருக்கிறோம், அதை வந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அங்கே போய் செட்டிங்ஸில் போய் சவுண்டில் போய் இதெல்லாம் தேட வேண்டாம். ஈக்குவலைசரை நம்ம ஃபேவரட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஃபோன் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் மைக் இங்கே இருக்குங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. கண்ணாடி, இந்த கண்ணாடி நைட் உங்களுக்கு கிளார் அடிக்குது அப்படின்னா இதை திருப்பிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து மேலே லைட்டை அப்படி தூக்கி விட்டீங்கன்னா போதும், கிளார் அடிக்காது. ஹெட்லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து பார்க்கிங் லைட்டு, அடுத்து ஹெட்லைட்டு, டிம்மு பிரைட் இப்படி பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்கு, என்னன்னு கேட்குறீங்கல்ல, பார்க்கலாம். இதுதான் பார்க்கலாம். ஃப்ரண்டில் மட்டும்தான் வரும், ரியலில் வராது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா தான் பார்க்கலாம் வேலை செய்யும். அப்போ இது வந்து ஹெட்லைட்டு. வைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தண்ணியும் வைப்பரும் வேலை செய்யும். அதே மாதிரி மிஸ்ட்டு ஒரு டைம் கீழே அமுத்துனீங்கன்னா மிஸ்ட்டு இங்கே போட்டிருக்கு, ஆஃபில் தான் நிற்கும். இது வந்து இன்டர்மீடியட், லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடுங்க. மேலே எல்லாம் மேலே, கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வாங்க. இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், ஆஃபு, மிஸ்ட்டு, இன்டர்மீடியட், லோ, ஹைங்க. இது மிஸ்ட்டுக்கு ஒரு டைம் மட்டும் வைப்பர் வந்துட்டு போகும். இதுதான் மெனு புக்குங்க. இதை இப்படி ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ண இந்த கிளஸ்டரில் வருது பாருங்கள். நீங்கள் இப்படி அமுத்த செட்டிங்ஸு, ட்ரிப் மீட்ரு, ஆவரேஜ் மைலேஜு, கிலோமீட்டர் பர் ஹவர் டிஜிட்டலில். இப்போ போனால் இங்கே மெனு, இந்த மெனு தான், இதுதான் மெனு புக்கு. இது அப் அண்ட் டவுன். அப்போ பக்கத்தில் ஏதாவது ட்ரிப்பு அப்போ அப் அண்ட் டவுனுக்கு நீங்கள் இதை பண்ணிக்கணும். செட் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறதுக்கு, ஜீரோ பண்ணுறதுக்கு இதை பண்ணிக்கணும். ரீசெட் பண்ணுறது. இப்போ இந்த மெனு அமுத்துறோம், இங்கே காமிச்சு இந்த மெனுவில் ஒவ்வொன்றா அப்படி வருது பாருங்க. இப்போ மெனு அமுத்துறீங்க, செட்டிங்ஸு, மெனு அமுத்துறீங்க, செட்டிங்ஸ் வந்துருச்சு. ட்ரிப் மீட்டர் ஜீரோ பண்ணுறது இந்த என்ட்ரை அமுத்தி பிடிங்க. இந்த என்ட்ரை இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஜீரோ ஆகிடும் பாருங்க. ட்ரிப் ஏ, கீழே ட்ரிப் பி வருது பாருங்க. இதை பாருங்க, என்ட்ரு ஜீரோ ஆயிடுச்சு. இதுதான் ஒவ்வொன்றுக்கும் அப் அண்ட் டவுனுங்க. இங்கே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்னு இருக்கு பாருங்க. அது வந்து சிக்னலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா கியரை நியூட்ரல் பண்ணி கிளச்சிலேருந்து எடுத்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இது எப்படி வேலை செய்யணும்னா கியர் நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும்,
ஸ்பீடு வந்து 0 கிலோமீட்டரில் இருக்கணும். கிளச்சை கீரை நியூட்ரல் பண்ணி கிளச்சில் எடுத்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். திரும்ப கிளச்சை அமுத்துங்க, ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். பேட்டரி கண்டிஷன் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஃபியூல் லெவல் நல்லா இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஃபியூல் சேவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஃபியூல் சேவ் பண்ணலாம். அதேமாரி பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக. இதை வேண்டாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்கன்னா, இதை அமுத்துனீங்கன்னா லைட் எரியாது. அப்போ வண்டி ஆஃப் ஆகாது. லைட் எரிஞ்சுதுன்னா ஒவ்வொரு டைம் இக்னிஷன் ஆன் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆகிடும். வேண்டாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளஸ்டரில் டேங்க் கெப்பாசிட்டி 60 லிட்டருங்க. ஃபியூல் டேங்க் லெஃப்டில் இருக்குது. நீங்கள் ஏரோ மார்க் காமிக்குது. டெம்பரேச்சர் பாரு, ஓடோமீட்ரு, கரண்ட் கீர் பொசிஷன் எந்த கீரில் போகிறீங்கன்னு காமிக்கும் உங்களுக்கு. இந்த பானட் ஓப்பனர் இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு நேராக இந்த பிக்சர் ஒன்று போட்டிருக்கீங்க. இதுக்கு நேராக இப்படி இழுங்க. நம்ம உள்ள இன்ஜின் சைடு என்னன்னு பார்க்கலாம். அங்கே பானட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த லிவரை இப்படி இழுங்க, ஓப்பன் ஆகிடும். அந்த பக்கம் அப்புறம் நடுவில் இதை பிடிச்சி தூக்குனீங்கன்னாவே அதுவாக வந்துடும். ஸ்டேராடு இங்கே வச்சுக்கோங்க. அப்படியே என்னென்ன பார்க்குறீங்கன்னா பிரேக் ஆயில் இருக்குது, கூலண்ட் ஆயில் டேங்கு, லெவல் கொடுத்துருப்பாங்க மினிமம் மேக்ஸிமம்னு சொல்லி. வைப்பருக்கு தண்ணி ஊற்றுறாங்க அந்த ப்ளூ கலருங்க. இதெல்லாம் தான் இன்ஜின் சைடு வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ண வேண்டாம். சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டியது தண்ணி, ஒரு ட்ராப்பு ஷாம்பு கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிக்க. ரெண்டாவது இது க்ளோஸ் பண்ணுறீங்க, போடுங்க. இந்த லாக் இங்கே இருக்கு பாருங்கள். இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா இங்கே வந்துடும் லாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.